இன்றைய ஆன்மீக தகவல் நாராயணா என்னும் பாராயணம். அதாவது நம்முடைய தொல்லைகளையெல்லாம் நீக்குகின்ற ஒரு நாமம் நாராயணா என்கின்ற நாமம். அன்றைக்கு ராமானுஜர் என்ன செய்தார்? ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தத்தை செய்தார். இந்த நாராயணா என்கின்ற நாமத்தை சொன்னால் இந்த நாமத்தை சொல்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்ட ராமானுஜர் மக்கள் எல்லோரும் உய்வடைய வேண்டும், எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று மலை மேலே ஏறி நாராயணா என்கின்ற நாமத்தை சொல்கின்றேன், எல்லோரும் கேளுங்கள் என்று சொன்னார். இந்த நாராயணன் என்கின்ற நாமத்துக்கு அத்துணை மகிமை உண்டு. நாராயணனுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றது. கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா. இந்த நாமங்களை அனுதினமும் நாம் சொல்ல 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 பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகமானது நம்மை காக்கும். இந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை உச்சரித்தால் கருடன் நாம் செல்கின்ற வழியெல்லாம் வந்து நம்மை காப்பார் என்பது ஐதீகம். இந்த நாமங்களிலே மிக மிக உசத்தியானது, எல்லா நாமங்களுமே உசத்தியான நாமம். குறிப்பாக நாம் பயணங்களை மேற்கொள்ளும் போது கோவிந்தா என்ற நாமத்தை சொல்ல வேண்டும். இந்த கோவிந்தா என்ற நாமத்தை நாம் சொல்லும்போது கருட பகவான் நம்முடைய பயணங்களிலே உடன் வந்து நம்மை காப்பதாக ஐதீகம். அதேபோல் அச்சுதா, அனந்தா, கேசவா, நாராயணா, மாதவா இந்த நாமங்கள் கூட நாம் பணிகளிலே இருக்கும்போது இந்த நாமங்களை சொல்லலாம். அப்படி சொல்லும்போது இந்த நாமங்களால் நமக்கு மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். எவன் ஒருவன் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே தன்னுடைய பணிகளை செய்கின்றானோ அவனுக்கு செய்கின்ற பணிகளிலே அந்த புத்தியானது போகும். அப்படி புத்தி முழுவதும் பணிகளிலே இருக்கும்போது அந்த பணியால் அவனுக்கு வெற்றியும் ஐஸ்வர்யமும் தேடி வரும். அதனால்தான் இறைநாமத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இரு என நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பணித்தார்கள். ஆகவே எப்படிப்பட்ட பெருமாளுடைய நாமங்களை நாம் அனுதினமும் சொல்ல 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 தித்திக்குமே சுந்தரனின் நாமரசம். கோவிந்தனுடைய நாமத்தை சொன்னாலே நம்முடைய நாவானது தித்திக்கும். தேனை போன்ற இனிமையானது கோவிந்தனுடைய அந்த நாமம். இந்த கலியுகத்திலே நம்மால் அமர்ந்து பொருந்தி பூஜைகளை செய்ய முடியாது. அதனால்தான் இந்த கலியுகத்திலே நாம பஜனை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய பேரினை வைத்தார்கள். சத்தான இடங்களிலே அமர்ந்து அந்த நாம சங்கீர்த்தனத்திலே அமர்ந்து இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே போதும், நமக்கு முக்தி கிடைக்கும் என்பது இந்த கலியுகத்தினுடைய தர்மம். இந்த கலியுகத்திலே நம்முடைய மனதை மாற்றுவதற்கான சூழ்நிலைகள் எத்தனையோ இருக்கின்றது. அந்த எத்தனையோ சூழ்நிலையிலே இருந்து நம்முடைய மனதை தவறான எண்ணங்களிலே செல்லவிடாமல் நம்மை காத்து ரட்சிப்பது நாரணனுடைய நாமம். ஆகவே இந்த பெருமாளுடைய நாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்து பெருமாளுடைய நாமங்கள் தான் நமக்கு மோட்சத்தை தரும் என்கின்ற அந்த அடிமனது நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அந்த நாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். வாழ்க்கையிலே உயர்வடைவோம், இறந்த பின் மோட்சம் அடைவோம். கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.